ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்து பேசுகிறேன். நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 25 லேக்ஸ் நம்ம சேர்த்து வச்சு எப்படி கடனை அடைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சேனலுக்குள்ளே போகலாம். இது இது உண்மையாகவே நடந்துச்சு. ஸோ ஒருத்தவங்களுக்கு அவங்க என் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய இதுதான் இப்போதைக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஆக்சுவலாக மெயின் கோலே கோல்டன் ரூல்ஸ், என்னோடய ரூல்ஸ் என்னென்னா ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை தீர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரோட்டோக்கால். ஃபஸ்ட்டு ப்ரோட்டோக்கால். ஒருத்தவங்க ஒரு ப்ரோட்டோக்கால் வச்சுருப்பாங்க. இது என்னுடைய ப்ரோட்டோக்கால். ஓகேங்களா. கடன் இல்லாத வாழ்க்கை நம்மக்கிட்ட எப்போ வருமோ அன்றைக்கி தான் நமக்கு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் ஈகர்லி வெயிட்டிங். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராக் மந்த்லி ட்ராக் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்கள் 2 பேருமே சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு மந்த்லி பட்ஜெட் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மந்த்லி நான் எவ்வளோ சேலரி வாங்குகிறேன் அது 60 40 20 3 பிரிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 60 உங்களுடைய ஹவுஸ் ஹோல்டிங் நீட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நீட் பண்ணிக்கணும். 40% நீங்கள் உங்களுடைய பர்ச்சேசிங்க்கோ இல்லை நீங்கள் என்ன சினிமா தேட்டருக்கு போகிறீங்களோ உங்களுடைய நீட்ஸுக்காக நீங்கள் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 20 2 பிரிச்சுக்கணும். 10 உங்களுடைய சேவிங்ஸ்க்காகவும் 10 உங்களுடைய கடத்துக்காகவும் நீங்கள் பிரிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 2 இதுவாக இருக்குது. ஒன்று ஸ்னோபால் மெத்தடு. ஸ்னோபால் மெத்தட்னா ஒன்றுமே இல்லை, சின்ன கடன்லேருந்து பெரிய கடனுக்கு போகிறது. ஓகேங்களா. இன்னொன்று டென்டேட்டிவ் ஹை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு குறைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஃபஸ்ட் நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நம்ம ஜூலை மந்த் நடக்குது. ஸோ அதிலேருந்து நெக்ஸ்ட்டு ஜூன் வரைக்கும் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மெனு பிளானு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு மாதம் நம்மளுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதில் எவ்வளோ நம்ம கடத்துக்காக நம்ம செலவு பண்ணியிருக்கோம், கூடுதல் தொகை. ஆக்சுவலாக என்னென்னா இப்போ ஒரு ஸ்மால் அமௌண்ட்டில் இப்போ நான் ஒருத்தவங்கிட்ட 10,000 வாங்கிக்கிறேன். அது ஒரு 10 மாதம் நான் 1000 கொடுத்து அடைச்சிட்டேன்னா 11 மாதம் 12 மாதம் என்கிட்ட 2,000 பேலன்ஸ் இருக்கும். ஸோ அந்த காசு இன்னொரு கடத்துக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்களா. ஸோ அதான் கூடுதல் தொகை, அதுதான் எக்ஸ்ட்ரா நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்தந்த மாதம் நீங்கள் மிச்சம் பண்ணி வைப்பீங்கள்ல, உங்களுடைய ஹவுஸ் ஹோல்டிங் நீட்ஸ் ஒரு மாதம் 5,000 ஆகலாம், ஒரு மாதத்துக்கு 6,000 ஆகலாம். ஸோ இதில் ஒரு 1,000 மீறி தான். ஸோ அதை நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் அது இல்லை, நான் சைடு இன்கமும் எனக்கு வருது, என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு சம்பாதிக்கிறாரு, நான் வீட்டிலே சின்ன சின்ன சில பேர் மாவு அரைச்சி விற்பாங்க, சில பேர் டைலரிங் தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் நான் எக்ஸ்ட்ரா இன்கம் வாங்குறேன்னா உங்கள் ஹஸ்பண்டோடைய இன்கம் இங்கே சேவ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹவுஸ் ஹோல்டிங் நீட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இது பண்ணிக்கிட்டு உங்களுடைய இன்கம்மை ஃபுல்லாக நீங்கள் கடத்துக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அது இல்லாமல் புதுசாக ஒரு கடனை வாங்கிறதுக்கு இன்னொரு கடனில் லோன் போடுறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. செலவு மெயினாக நீங்கள் குறைக்கணும். அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நோட் எடுத்து நீங்கள் அந்தந்த மந்த்துக்கு நீங்கள் எழுத உங்களுக்கு நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி எக்ஸ்ட்ரா இஎம்ஐனா வருதில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 நீங்கள் ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க, அது 10 மந்த்தில் 1000 கொடுக்குறீங்க. ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு மாதம் சில மாதம் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அதை எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டாக கொடுத்து நீங்கள் உங்களுடைய லோனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இன்கேஸ் செய்யக்கூடாது செய்ய வேண்டியவைன்னு சொல்லி நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். செய்ய வேண்டியது செலவு குறைக்கணும், இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்டணும், மந்த்லி ட்ராக் பண்ணணும், பேலன்ஸ் நம்ம எழுதி வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். மெயினாக செய்யக்கூடாது, லோன் வாங்கக்கூடாது, கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணக்கூடாது, சிட் ஃபண்ட் சீட்டு போட்டிங்கன்னா ஆக்சுவலாக என்னென்னா, சீட்டு ஏன் நீங்கள் போடக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் சீட்டு இப்போ நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க. ஸோ அதுக்கு நான் சீட்டு போட்டால் கடனை கொடுத்துடலான்னு நினச்சிப்பீங்க. ஓகேங்களா. சீட்டு போட்டு ஒரு 20 மாதம் சீட்டு போடுறீங்க, இல்லை 25 மாதம் சீட்டு போடுறீங்கன்னா, நீங்கள் சீட்டு போடுவீங்க. சீட்டு போட்டு ஒரு 4 மாதம் வரைக்கும் உங்களால் கட்ட முடியும். ஒரு 5ஆம் மாதமாக நீங்கள் சீட் எடுத்து அந்த லோனுக்கு நீங்கள் கட்டிடுறீங்க. ஓகேங்களா. ஆனால் அந்த லோனும் முழுசாக முடியாது. ஏன்னா நீங்கள் சீக்கிரமாக சீட்டு எடுத்தீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 2 lakhs சீட்டு போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு 1.5 இல்லைனா 1.3 ஆக்சுவலாக 1,30,000 இல்லை 40,000 வரும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் பாதி கூட சில டைம் வரத்துக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நமக்கு நஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இன்கேஸ் இதை நீங்கள் கட்டிட்டு இது நீங்கள் இங்கேயும் பாதி இருக்கும். அதுக்கப்புறம் 5ஆம் மாதம் 6ஆம் மாதம் 7ஆம் மாதம் நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு கடன் வாங்கி திரும்பி நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் சீட்டு எப்பயுமே போடாதீங்க. அதுமாதிரி புதுசாக லோன் எதுவும் வாங்காதீங்க. அன்யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஐட்டம்ஸ் எதுவும் வாங்கி சேர்க்காதீங்க. இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்டு, மீஷோ, ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணவங்களா இருந்தால் இப்போ மந்த்லி ஒரு 5 to 10 நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன்னா, நீங்கள் அதை லிமிட்டடாக ஃபஸ்ட்டு மந்த்து 8 ஆக்குங்க, அடுத்த மந்த்து 6 ஆக்குங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. உங்களால் ஃபுல்லாக குறைக்க முடியாது, அந்த மாதிரி குறைங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஆட்டோ டெபிட்னா பண்ணுறீங்கள, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. இப்போது மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு மாதம் நம்ம எடிட் பண்ணுற ஆப்ஷனுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கேஷை கையில் எடுத்துக்கோங்க. கூகுள் பே, பே இது
கூகுள் ப்ளே இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து பேடிஎம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் காசே நிற்காது ஃப்ரெண்ட்ஸ். கையிலேருந்து செலவு பண்ணிங்கன்னா கையில் காசு குறையுது உங்களுக்கு தெரியும். இதை மட்டும் செய்யுங்க. சைடு இன்கம் பண்ணுங்கள், செலவு குறைங்க, எக்ஸ்ட்ரா இஎம்ஐ பண்ணுங்கள், மந்த்லி ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் எதனா உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணிக்க என் கூட மெசேஜ் பண்ணுங்கள். நான் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங். ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் 2 மெத்தட் சொல்லியிருந்தேன்ல, ஸ்னோபால் மெத்தட் ஒன்று, இன்னொன்று வந்து இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கணும். இன்ட்ரெஸ்ட் எதுனா ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஸோ அதில் நம்ம ரெடியூஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக வந்து இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். பட்ஜெட் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். ஹை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க ஃபஸ்ட்டு குறைக்கணும். எமர்ஜென்சி ஃபண்டு நம்ம கன்ஃபார்மாக நம்ம சேர்த்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நியூவாக லோன் வாங்க கூட ஆட்டோ டெபிட் மட்டும் நம்ம பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கன்சிஸ்டன்சியாக நம்ம கொஞ்சமாக காசு சேர்த்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் மெயின் ப்ரோட்டோக்கால். நான் சொன்னேன்னா ஹை இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம பே பண்ணணும்னு சொல்லிட்டு, அது எதுக்காக ஹை இன்ட்ரெஸ்ட்க்கு பே பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு தான் இருக்கிறதுலே வட்டி அதிகம். 10,000 அசல், ஆனால் வட்டி ஒரு 5,000 இருக்குதுன்னா, ஸோ நீங்கள் வந்து 2,000 ப்ளஸ் அதுக்கு ஒரு வட்டி அமௌண்ட் ஒரு 500 600 நீங்கள் பே பண்ணுங்க. ஸோ அது எல்லாமே. ஸோ அதை ஃபஸ்ட்டு குறைங்க. அதுக்கப்புறம் ஒரு 6,000 இல்லை 10, அதுக்கப்புறம் ஒரு 5,000 அது மாதிரி இருக்குன்னா, அதை குறைக்க உங்களுக்கு கையில் கொஞ்சம் காசு நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் நான் வந்து அந்த அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு குறைங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதிக தொகையை ஒரு கடனில் மட்டும் போடுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதே தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கடன் எல்லாம் நிறையா குறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் செலவு கட்டுப்படுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து அனைத்து கடன்களையும் பட்டியல் நம்ம ஆல்ரெடி எழுத சொல்லியிருக்கோம். ஸோ வேறு என்ன, நிதி சுதந்திரம் விரைவில் கிடைக்கும். வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து ஸ்னோபால் மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அதை பார்க்கலாம். ஸ்னோபால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இது வட்டி அதிகம். ஸோ அது ஆனால் ஸ்னோபால் மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, 70% கடன், 2% வந்து 20% சேர்த்து வைக்கணும், 10% அதில் வந்து மிச்சம் பண்ணி முதலீடு பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இப்போ கடன் அடைக்க 5,000 போடுறீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் 5,000 போட்டிங்கன்னா வருஷத்தில் முடியும் போது குறிப்பிட்ட அமௌண்ட் வட்டியோடு கிடைக்கும். அந்த வட்டியை கூட நீங்கள் எடுத்துக்கூடும் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் அதில் கூட பே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு கடன் அடையும், நமக்கு வட்டியும் கிடைக்கும். இந்த வட்டி அதனுடைய எடுத்து நம்ம அதுலேயே நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதையே தான் நான் அதிகமாக போட்டிருக்கேன். ஏன்னா வந்து பட்ஜெட் பிளான் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா இஎம்ஐ செலுத்துங்க,